ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, நண்பர்கள் ஒரு நாள் கோத்தகிரி வந்தாங்கப்பா. இவங்க எல்லாம் கரிகால சோழன் காலம் முதற்கொண்டே நமக்கு நண்பர்கள். ஒன்னா சேர்ந்தாங்கன்னா உசுர வாங்குவாங்க, மொக்க போடுவானுங்க. இருந்தாலும் இந்த மொக்கையில இல்லைன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யமே கிடையாது. வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு நண்பர்கள் வந்தாலும் இந்த பள்ளிக்கால நண்பர்கள் மாதிரி என்னைக்குமே அமையாது. அந்த வகையில நான் கொடுத்து வச்சுவேன். இங்க பாருங்க, படுத்தே விட்டானுங்க ஐயா. வரும்போது வெறும் கையோட வரக்கூடாது அப்படின்ற பண்பு தெரிஞ்சதுனால வீட்டுல செஞ்ச இனிப்பு பலகாரத்தோட வந்தாங்க. கொடுப்பது நண்பனே ஆனாலும் நன்றி சொல்ற மரபு எனக்கு என்னைக்குமே இருக்குது. அதான் நன்றி சொல்லிட்டு பிரிச்சு பார்த்தா இனிப்பு பலகாரம் சரி அப்புறம் சாப்பிடணும்னு எடுத்து வச்சுட்டேன். அவன் ஒரு அறையில ஐக்கியமாயிட்டாங்க. குறிப்பா இந்த சமையல் அறையில. என்னோட சமையல் அறை கிழக்கு முகம், அதாவது சூரியன் தினமும் காலையில சாளரம் வழியா சம்முன்னு காட்சியளி பாப்பல. கொஞ்ச நேரம் இலைப்பாருனவன குதூகலம் ஆயிட்டாங்க. வா இங்க வெளில போலாம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுக்க போனாங்க பாருங்க. வண்டியில மின்கலம் மரணித்து விட்டது. அதனால வண்டியை தள்ளி தான் தொடங்கணும். ஊரை விட்டு ஊரை வந்து வண்டியை தள்ளி தொடங்க வேணுங்கோ. ஒரு வழியா வண்டியை அப்படி இப்படின்னு தள்ளி தொடங்கிட்டானுங்க. அப்படியே நேரம் ஓட்டு போயிருக்கலாம்ல. ஒரே கதை, உங்க வீட்டு கதையா எங்க வீட்டு கதையா ஆச்சு நின்னாங்க பாருங்க. வண்டி மறுபடியும் நின்றுச்சு. ஏ திருப்பி தள்ளு, ஏ ஜோரா தள்ளு, நல்லா அமுக்கி தள்ளு. ஏத்தத்துல தள்ளினா வண்டி எப்படா தொடங்கும்? இறக்கத்தை தள்ளுங்கடா. அது கூடவா தெரியல. அப்படியே மறுபடியும் இறக்கத்துல தள்ள ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வண்டி தொடங்குச்சு. எல்லா நண்பர்கள் கூட்டத்திலயும் ஒருத்தர் இருப்பான். நம்மள கதாநாயகன் கணக்கா படம் பிடிச்சி காட்டுங்கடா அப்படின்னு உசுறு எடுப்பான். அப்படி ஒருத்தனா இவன். அப்புறம் எங்க கிளம்பி போறேன்னு போனானுங்க. இப்ப இருக்கிற வாழ்க்கை ஓட்டத்துல நண்பர்கள்லாம் ஒன்று கூடுறதே இல்ல. அவன் மன அழுத்தத்தோட வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கான். குறிப்பா கல்யாண பயக பூரா தன்னுடைய ஆசையை ஓரம் கட்டி வச்சு தன்னோட குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கான்றதுக்கு பதிலா ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் நம்ம நண்பர்களுக்கு இந்த மருந்து இல்ல மாம்பழத்தை கொஞ்சம் துண்டு துண்டா வெட்டி கொடுத்தா பாருங்க, நல்லா ரசிச்சு சாப்பிட்டாங்க. இந்த மாதிரிலாம் சென்னையில கிடைக்காதப்பா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. மன்னிக்கவும், புடுங்கி சாப்பிட்டானுங்க. நாமெல்லாம் வாழ்க்கையில வாய் விட்டு சிரிக்கணும் அப்படின்னா நண்பர்கள் அடிக்கடி ஒன்று கூடணும். அப்படி இல்லை அப்படின்னா மன அழுத்தம் நம்மள மரணம் வரைக்கும் கொண்டு போற வாய்ப்பு இருக்குதுப்பா. சரி, அப்புறம் நாங்களாம் வண்டி எடுத்துக்கிட்டு வெளில கிளம்பணும். இந்த நண்பர்கள் கூட வண்டியில ஒன்னா போற சுகம் இருக்குல்ல, அது தனி சுகம். நாங்க எங்க போனோம் அப்படின்றத அடுத்த குட்டி கதையில சொல்றேன்.